ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ராஃபாவில் ரெண்டாவது நாளில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் அங்கே போய்கிட்டு இருக்கு. இது கூடவே இஸ்ரேல் சைடில் இருந்து அதுவும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பப்ளிக்காகவே. என்ன அப்படின்னாக்கா, அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து இந்த காசா போர் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கு. இது இத்தோட நிற்காது, ராஃபாவோடவே நிற்காது. இதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு 7 மாதம் வரைக்கும் இந்த ஒரு போர் கண்டினியூஸாக காசா மேலே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது ஏதோ இஸ்ரேலில் இருக்கிற ஒரு சாதாரண ஆளோ இல்லை வேற யாரோ சொல்லலைங்க. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன்ஸ் காசால அடுத்த ஒரு 7 மாதத்துக்கு நடக்க போகிறதுன்ற ஒரு விஷயம் இப்போ கன்ஃபர்மேஷன் ஆகியிருக்கு. சரி, இது இஸ்ரேல் அடுத்த ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் காசால என்ன தான் பண்ண போகிறாங்க? ஏன்னா ராஃபா தான் எண்ட் ஆஃப் த ஒரு இடமா காசா ஸ்ட்ரிப்பில் இருக்குது. பட் அந்த ராஃபாவையுமே நம்ம டோட்டலாக வெடிகுண்டு போட்டு நாஸ்தி பண்ணியாச்சு. பட் இதுக்கப்புறமா 7 மாதம் வரைக்கும் அந்த காசால இஸ்ரேல் என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. பட் இந்த $1 மில்லியன் கொஸ்டினுக்கு அவங்களே ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, எதுக்காக 6 மாதம் வரைக்கும், அடுத்த ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் இஸ்ரேல் காசால அப்படி என்ன ஒரு பிளான் பண்ண போகிறாங்க? அப்போ இந்த போர் இத்தோட நிற்கலையா? இதுக்கு அடுத்த ஒரு 7 மாதம் கண்டினியூ ஆக போகுதா? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற எல்லா அப்டேட்டான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சேனல் மூலிமா. ஸோ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு மீடியாவுக்கு. இதில் என்ன அப்படின்னாக்கா, இந்த ராஃபாவை அழிஞ்சதோடவே நாங்கள் முடிக்க மாட்டோம். இதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் எங்களோட போர் நீடிக்கும், கண்டினியூ ஆகும். ஸோ இந்த 6-7 மாதத்தில் சில வேலைப்பாடுகள் காசாவில் நாங்கள் அமைக்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஒரு 7 மாதம் நாங்கள் காசா விட்டு வெளியேற மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இஸ்ரேல் சைடில் இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டரே இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இஸ்ரேல் அடுத்த ஒரு பிளான் என்னவா பண்ணி இருக்க போகுது? ஸோ அடுத்தது இஸ்ரேலோட அந்த ஒரு பார்டரை பெருசாக போகிறாங்களா? ஸோ காசா இஸ்ரேலுக்குள்ளே வந்துருமா அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியுமே இருக்குது. பட் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து மீன்வேல் இப்போ இருக்கிற ராஃபால நடந்த அட்டாக் வரைக்குமே இது வரைக்கும் பாலஸ்தீனோட மக்களோட இறப்புகள் எத்தனை அப்படின்றது பார்க்கும்போது ஒரு தோராயமாக ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது 36,000 மக்கள் இதனால இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க. எவ்வளோ பெரிய நம்பர்னு பாருங்க. இதில் கிட்டத்தட்ட 71,000க்கும் மேலான மக்கள் சிவியராக இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. சிவியரான இன்ஜூர்டுனா கை கால் இழந்தவங்களா இருக்கட்டும், ஒரு எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தவங்க இருக்கட்டும், இவங்களோட எண்ணிக்கையுமே கிட்டத்தட்ட 71,000க்கும் மேலே போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் நம்பர் பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலை மாதிரி தான் லிட்ரலியாக பார்க்குறாங்க. நம்ம எப்படி இலங்கையில் பார்த்தோமோ, ஸோ அதே போல் தான் பல பேர் இது ஒரு இனப்படுகொலையாக தான் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பல பேரால் இது பார்க்கப்பட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை தாண்டியும் இப்போ இந்த ராஃபால இருக்கிற இந்த ஒரு வார் ஜோனில் குழந்தைகளோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 6 லட்சம் குழந்தைகள் இப்போ அந்த ஒரு போரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 6 லட்சம் குழந்தைகளும் எத்தனை பேர் அனாதையாக இருக்காங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அப்பாவை இழந்திருக்காங்க, எத்தனை பேர் அம்மாவை இழந்திருக்காங்க, எத்தனை பேர் குடும்பத்தை இழந்து அனாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதுமே தெரியல. இது வரைக்குமே அந்த ராஃபா டென்ட்டில் வாழ்றோட எண்ணிக்கை 6 லட்சம் குழந்தைகளாக இருக்குது. ஸோ இவங்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இஸ்ரேல்னால அப்படின்னு சொல்லி பல தரப்பு மக்கள் எல்லாத்தையுமே இதை இஸ்ரேலை குற்றச்சாட்டாக காமிச்சிருக்காங்க. சரி, இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாம் நான் சொன்ன இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படின்றது நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இஸ்ரேல் என்னெல்லாம் அடுத்த ஒரு 7 மாதத்தில் காசாவில் பண்ண போகிறாங்க, அவங்களோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இந்த காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 41 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் நீளமும் அகலம் வந்துட்டு ஒரு 11 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் அகலமும் இருக்குது. பட் இந்த ஒரு காசா ஸ்ட்ரிப்பை 4 துண்டாக வந்துட்டு கூறு போட போகிறாங்க. இந்த ஒரு 4 துண்டாக வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்குது நார்த்து காசா, கீழே சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு அப்படின்றது பக்கம் 4 பக்கமும் வந்துட்டு காசாவை பிரிக்க போகிறாங்க. ஸோ ஒரு பகுதியுமே வந்துட்டு இந்த 41 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டராக வந்துட்டு இந்த 4 பங்காக பிரிப்பாங்க. அந்த 10 கிலோமீட்டர் ஒரு பங்கில் 1 கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பஃபர் ஜோனாக வந்துட்டு ஒவ்வொரு பகுதிக்குமே வந்துட்டு இஸ்ரேல் அறிவிக்க போகிறாங்க. அப்போது எக்ஸாக்டாக பார்த்தோன்னா ஒரு பகுதிக்கும் ஒரு 9 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் தனித்தனியாக காசாவை வந்துட்டு 4 பிரிக்க போகிறாங்க. இந்த பஃபர் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பஃபர் ஜோனில் எந்நேரமும் 24 மணி நேரமும் வந்துட்டு இஸ்ரேலோட மிலிட்ரி ஆட்கள் வந்துட்டு எப்போயுமே அங்கே ஒரு ரோந்து பணியில் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்காக ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்து காசாவில் இருக்கிற மக்கள் வந்துட்டு சவுத்து காசாவில் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதே போல் வெஸ்ட் காசாவில் இருக்கிற மக்கள் ஈஸ்ட் காசா கிட்ட வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு ஹமாஸ் கிட்ட இருக்கிற ஒரு தாக்குதல் வந்துட்டு ரொம்பவே தடுக்க முடியும்னு சொல்லி இஸ்ரேல் நம்புகிறாங்க. ஸோ இதனால வந்துட்டு இந்த ராஃபா எல்லாத்தையுமே அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா காசாவை 4 துண்டாக பிரித்து ஒரு கிலோமீட்டருக்குமே வந்துட்டு பஃபர் ஜோனில் வந்துட்டு இஸ்ரேலோட படைகளை வந்துட்டு நிப்பாட்டலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இந்த அடுத்த ஒரு 7 மாதத்துக்கு வந்துட்டு நடக்க போகுது. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு இஸ்ரேலோட கண்ட்ரோலில் பாலஸ்டைன் முழுக்க வந்துடுச்சு. ஸோ இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இஸ்ரேலோட மேப்பில் காசா ஸ்ட்ரிப்பும் சேர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ பாலஸ்டைனுமே மேபி சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட எல்லைகள் விரிவாக்குறதுக்கான ஃபியூச்சரில் இப்போ பண்ண முடியாது, பட் ஃபியூச்சரில் அதிக அளவுக்கு ஒரு சான்சஸ்ன்றது இருக்குது. சரி, இதனால் இஸ்ரேல் என்ன தடுக்க முடியும் அப்படின்றது நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதனால நிறைய ஹமாஸோ இல்லை ஹெசபுல்லாவோ ஹவுத்தியோட கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு இது மூலியமாக இந்த பஃபர் ஜோன் மூலியமாக வந்துட்டு கம்யூனிகேட்டை கட் ஆஃப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா எங்ககிட்ட அது சொல்லிட்டு தான் போவாங்க. யார் போகிறாங்க, எங்கே போகிறாங்க, யாரை பார்க்க போகிறாங்க, எதுக்காக போகிறாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே இந்த பஃபர் ஜோனில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட சொல்லி தான் அந்த பொதுமக்கள் அந்த பஃபர் ஜோனையே கிராஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட காசா ஸ்ட்ரிப்பே ஒரு 40 கிலோமீட்டர்னா அதில் 4 துண்டாக பிரித்தாங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் ஒரு பகுதி அப்படின்னா அந்த 8 கிலோமீட்டர் பகுதியை விட்டு அடுத்த ஒரு 8 கிலோமீட்டர் பகுதிக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பார்டரை கிராஸ் பண்ணுற அளவுக்கு தான் இப்போது அங்கே இருக்கிற மக்களோட சூழ்நிலைன்றது ஆகுது. ஸோ இது காலப்போக்கில் இது எப்படி ஆகும் அப்படின்னாக்கா, அந்த பஃபர் ஜோனில் இருக்கிற மிலிட்ரி ஆஃபீஸர் கிட்ட இருந்து பர்மிஷன் வந்தால் தான் இவங்க ஒரு வேலைன்னு போக முடியும். அப்படி வேலை போனாங்கன்னா அதுக்கான சம்பளமும் இஸ்ரேல் கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்கும். இதை தாண்டி அவங்க என்ன சாப்பிடணும், அப்போ அவங்க எப்போ தூங்கணும், அவங்க எப்போல்லாம் வந்துட்டு கடவுளை வணங்கணும், அந்த ப்ரேயர்னு சொல்லப்படுற அந்த விஷயம் எப்போ பண்ணணும், எப்போல்லாம் அவங்க பண்டிகை கொண்டாடணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த பஃபர் ஜோனில் இருக்கிற அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த 4 பகுதியில் காசா பிரிஞ்சுது அப்படின்னாக்கா. ஸோ இது கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது, சில பேர் பிரிட்டிஷை வந்துட்டு எதிர்த்தாங்க, சில பேர் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கையை கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல தான் இப்போது காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற ஒரு பிரச்சனையமாகவே மாறும். ஸோ இஸ்ரேல் சொல்கிறது தான் அங்கே இருக்கிற மக்கள் கேட்குற ஒரு விஷயமா மாறும். ஸோ இஸ்ரேல் காசாவில் ஒரு சர்வ அதிகாரியாக ஒரு விஷயமா மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்தில் தெரியுது. ஸோ இதை வந்துட்டு இஸ்ரேல் ரொம்ப ஒரு நம்பிக்கையாக பார்க்குறாங்க. ஏன்னா இது மூலியமாக இந்த பஃபர் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ஹமாஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷனை நம்ம கட் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். பட் இந்த ஒரு விஷயம் அவங்க நம்பிக்கையாக கொண்டா கூட பட் இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம அழைச்சிருக்கோம், பட் மேபி அவங்க ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்னடா எப்படி சொல்கிறேன், திரும்பி ஹமாஸ் வருவாங்களா? அவங்க தான் ராஃபா வரைக்கும் எல்லாத்தையுமே டோட்டலாக வந்துட்டு இது பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறமா வந்துட்டு ஹமாஸ்ன்றவங்க யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது அந்த 6 லட்சம் குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அந்த 6 லட்சம் குழந்தைகள் குறிப்பிட்ட அந்த 6 லட்சம் குழந்தைகளும் அகெயின்ஸ்டாக இஸ்ரேலுக்கு மாறவங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் சில ஆயிரம் குழந்தைகளாவது அவங்க அப்பா அம்மாவை இழந்திருப்பாங்க, அவங்க அனாதையாக இருந்திருப்பாங்க, அவங்க வாழ்வாதாரத்தையே இழந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கூட அந்த குழந்தைகள் போயிருப்பாங்க இந்த நேரம் வரைக்கும். பட் அந்த கோபம்,
அந்த ஒரு வலி, அந்த ஒரு இழப்பு என்னைக்கா இருந்தாலும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களும் ஹமாஸா வந்துட்டு மாறி இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இன்னைக்கு நடக்குமா அப்படின்றது கேட்டிங்கன்னா இன்னைக்கு கிடையாது, அடுத்த ஒரு 20 வருஷம். ஸோ 2044 இன்னைக்கு அனாதையாக இருக்கிற அந்த ராஃபாவில் இருக்கிற 6 லட்சம் குழந்தைகளில் சில ஆயிரம் குழந்தைகள் 2044 திரும்பியும் ஒரு புது ஹமாஸாக பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறமா அகெயின்ஸ்டாக இஸ்ரேலுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு உண்மையும் இஸ்ரேலுக்கு தெரியும். பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்னென்னா, அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி ஹமாஸ்ன்ற ஒரு விஷயம் வரும், திரும்பியும் இந்த போருன்றது ஒன்று நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸோ இப்போதைக்கு இந்த 20 வருஷத்தில் இந்த ஒரு ஹமாஸ் கிட்ட இருந்து வர இந்த ஒரு தொல்லைன்றது இஸ்ரேலுக்கு இருக்காது. பட் அதுக்கு அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா தான் மேபி இதுக்கான திரும்பியும் ஹமாஸ் வந்துட்டு திரும்பியும் வந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டு அகென்ஸ்டாக நடத்துவாங்க. பட் இந்த 20 வருஷம் கேப்பில் வந்துட்டு கிட்டத்தட்ட இஸ்ரேலோட மிலிட்ரி இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. காசாவில் இருக்கிற மொத்த கண்ட்ரோலுமே இன்னும் டேக் ஓவர் பண்ணி காசா எப்படி அவங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வேலைப்பாடுகளை இந்த 20 வருஷத்தில் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லாஜிக் தானே, நம்ம எத்தனை சினிமாவில் பார்த்துருப்போம், ஒரு அடிப்பட்ட பாம்பு நாளைக்கு பின்ன அதை படையெடுத்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி 6 லட்சம் குழந்தைகள் அவங்களோட மனசில் மிகப்பெரிய ஒரு வஞ்சனம், ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஒரு பழி வாங்கும் ஒரு உணர்ச்சி வந்துட்டு இப்போதைக்கு அவங்க மனசில் நல்லாவே பதிஞ்சு இருக்கும். இந்த இஸ்ரேல் பண்ணுற விஷயங்களை பார்த்து இது என்றைக்காவது ஒரு நாள் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா வெடிக்கலாம். அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சால் இவங்களுமே இஸ்ரேலுக்கு வந்துட்டு அகென்ஸ்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றது தான் இந்த ஒரு விஷயத்தில் இஸ்ரேலுக்குமே நல்லா தெரிஞ்சது ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் இஸ்ரேல் இந்த 20 வருஷத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுவாங்கன்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹமாஸ் தான் வந்துட்டு அவங்களோட முதல் எதிரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் மட்டும் அவங்களோட முதல் எதிரின்றது கிடையாது. இதுக்கப்புறமா ஹவுத்தி அப்படின்றவங்களும் இருக்காங்க, அதுக்கப்புறமா ஹெசபுல்லா அப்படின்றவங்களும் இருக்காங்க. இந்த ஹெசபுல்லாவும் இது வரைக்குமே ராஃபால இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுமே அவங்க நேரடியாக வந்துட்டு இன்னும் வரைக்கும் அந்த ராஃபால களம் இறங்கி இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக பண்ணலை. அவங்களோட இருக்கிற இடத்துல இருந்து தான் இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பட் இது இஸ்ரேலுக்குமே அடுத்த ஒரு 3 எதிரிகள் இருக்காங்க. ஹமாஸ் அவங்க அடிச்சாலுமே அடுத்தது ஹவுத்தி இருக்காங்க, ஹெசபுல்லான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதுக்கப்புறமா ஈரான் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இஸ்ரேலுக்கு பண்ணிச்சு. பட் இதுக்கப்புறமா இஸ்ரேல் வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுக்கல. பட் அதுக்கான ஒரு நேரம் வரும்போது இஸ்ரேல் டெஃபினட்டாக இதுக்கான ஒரு பதிலடி ஈரானுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் இன்னும் வரைக்கும் எல்லா தரப்புலையுமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 3 எதிரிகள் இருக்காங்க. அது எப்படி இஸ்ரேல் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தான் இங்கே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, இந்த 6 லட்சம் குழந்தைகளோட வாழ்க்கை அடுத்தது எப்படி மாறப்போகுது அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்கான உங்களோட பதிலை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க, நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றதையுமே. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ என்ன ஒரு அப்டேட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் இதே போல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், நம்மளோட சேனலில் இணைஞ்சிருங்க, என்னோடையுமே இணைஞ்சு இருங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏவி.